நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ரயில்வே பணிப்புறக்கணிப்பு நிறைவு. ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பின. அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண 2 குழுக்கள். இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கலுக்கு பங்களாதேஷ் ஒத்துழைப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் ஆரம்ப சுகாதாரத்துறையை மேம்படுத்த 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கல்வி பொது திராதர பத்திர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதற்கு முன்னர் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் சவாலை தமது அமைச்சு முறியடித்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. நாட்டின் 16 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொரிய நாடுகளுக்கு இடையில் முருகல் நிலைமை மேலும் தீவிரம். T20 உலகக்கிண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பங்களாதேஷ் அணியுடனான நேற்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். ரயில் எந்திர இயக்குநர்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் வழமை போன்று சேவையினை முன்னெடுப்புக்கு ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பதவி உயர்வு தாமதமாதல் உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் சுமார் 80 ரயில் எந்திர இயக்குநர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன உடனான பேச்சுவார்த்தையில் இணக்கம் ஏற்பட்டதை அடுத்து பணிப்புறக்கணிப்பை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ரயில்வே இயந்திர இயக்குநர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை முதல் ரயில் சேவை வழமைக்கு திரும்பும் என ரயில்வே இயந்திர இயக்குநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு பங்களாதேஷ் ஆதரவளிக்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதியளித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவி பிரமாண வைபவத்துக்காக புதுடெல்லி சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றது. இதன்போது பங்களாதேஷ் பிரதமர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். கூட்டுறவு முறையின் அடிப்படையில் பங்களாதேஷில் செயல்படுத்தப்படும் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை ஆராய்ந்து இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை வெற்றியடைச் செய்வதற்காக இலங்கை விவசாயத்துறை நிபுணர்கள் குழு ஒன்றை பங்களாதேஷுக்கு அனுப்புவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணக்கம் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கும் இலங்கைக்கும் இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடுவது குறித்தும் இந்த இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியதோடு இந்திய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்ததன் பின்னர் பங்களாதேஷுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பங்களாதேஷின் தனியார் முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் பங்களாதேஷ் பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்தார். இதேவேளை பங்களாதேஷில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பங்களாதேஷ் பிரதமர் அழைப்பு விடுத்தார். மாநாடு நடைபெறும் காலப்போது இலங்கையில் தேர்தல் நடைபெற இருப்பதால் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் மாநாட்டில் பங்கு பெற்றுவார்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். தேர்தலின் பின்னர் பங்களாதேஷுக்கு விஜயம் செய்வதாகவும் பங்களாதேஷ் பிரதமரிடம் ஜனாதிபதி உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. தொடரும் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண 2 குழுக்களை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதுவரை பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களையும் வேலை நிறுத்தங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி அரசு திணைக்களங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட அரசு சபைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட கடன் உடன்படிக்கையின் பிரகாரம் 2028ஆம் ஆண்டு வரை செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரமே செயல்பட வேண்டும். குறித்த உடன்படிக்கையின் பிரகாரம் செயல்பட போகிறார்களா இல்லையா என்பது பற்றி ஆட்சிக்கு வர எதிர்பார்த்துள்ள தரப்பினர் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். கல்வி பொது திராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர வகுப்புகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம்ஜயந்த் தெரிவித்தார். இதன் மூலம் மாணவர்களின் காலதாமதத்தை தவிர்க்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார்.
நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்துவதற்காக எதிர்வரும் 5 வருடங்களுக்கு 7,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் பாலித்த மஹிபால தெரிவித்தார். உலக வங்கியின் ஒத்துழைப்பின் கீழ் எதிர்காலத்தில் நிதி ஒதுக்கப்படும். ரிக்கில்ல கஸ்கட ஆரம்ப வைத்தியசாலையை கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சின் செயலாளர் இதனை குறிப்பிட்டார். சகல சிகிச்சை பிரிவுகளும் ஒரே நிறுவனத்தின் கீழ் இணைந்து விசேட வைத்திய வசதிகளை வழங்குவதற்கான புதிய முறைமை உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் 5 இதய சத்திர சிகிச்சை பிரிவுகள் ஸ்தாபிக்கப்படும். ஜெய்கா நிறுவனம் இதற்காக ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டின் 3 மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, மத்துகம, பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, பலாங்கொட, ரத்தினபுரி, பல்மடுள்ள, நிவித்திகல, குருவிட்ட, ஓபநாயக, அலப்பாத்த, கலவான, இம்புல்பே, அஹலியகொட, கிரியல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமான பகுதிகளில் லம்பி தோல் நோய் எனும் ஒரு வகை பெரியம்மை நோய் மாடுகளை பாதித்துள்ளதாக மிருக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். மாடுகளின் உடல் முழுவதும் சிறியது முதல் பெரியது வரையான வீக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த முறையை விட மாறுபட்ட விதத்தில் சற்று வீரியத்துடன் மாடுகளை நோய் பாதித்துள்ளதாக கால்நடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பொருளாதாரம் கணிசமான அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறப்பு வீதத்தை ஏற்படுத்தும் நோயாகவும் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த நாட்களில் நுவரெலியா மாவட்டத்தில் காணப்பட்ட மழையுடனான காலநிலையின் பின்னர் நுளம்புகள் ஏனைய பூச்சிகளின் பெருக்கம் அதிகரிப்பு காரணமாக குறித்த நோய் தீவிரமாக பரவலடைந்துள்ளதாக மிருக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். உலகச் செய்திகள். கொரிய நாடுகளுக்கு இடையில் முருகல் நிலைமை தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தென்கொரியாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா மேலும் நூற்றுக்கணக்கான குப்பை நிறைந்த பலூன்களை அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 6 ஆண்டுகளில் முதல் முறையாக தென்கொரியா ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரங்களை ஒலிபரப்புவதற்காக மீண்டும் கழிவுகள் அடங்கிய பலூன்கள் தென்கொரியாவின் எல்லைப் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தென்கொரியாவின் ஒலிபெருக்கி பிரச்சாரங்களுக்கு வடகொரிய தலைவர் கிம் ஜான் உன்னின் சகோதரியான கிம் யோ யோங் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது ஒரு உளவியல் போர் என்றும் அது தொடர்ந்தால் மேலும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த பாதுகாப்பு அமைச்சர்களில் ஒருவரான பெனி கான்ஸ் பதவி விலகியுள்ளார். இந்த செயல்பாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். போர் முனையிலிருந்து விலக இது பொருத்தமான நேரம் அல்ல என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் போருக்கு பிறகு காசாவில் என்ன நடக்கும் என்பது பற்றி அரசாங்கம் எந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை என்று பதவி விலகிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். இஸ்ரேலின் போர்க்கால அமைச்சரவையில் 3 அமைச்சர்கள் செயல்படுகின்றனர். இந்த நிலையில் போர் உத்திகளை திட்டமிடுவதில் முக்கிய பொறுப்பு வைத்த கான்ஸ்டனின் பதவி விலகல் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு 875 கோடி ரூபாய் மதிப்பீடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்தார். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் மீளப் பெற்றுக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் அந்த ஏற்பாடுகளுக்கு பாராளுமன்றத்தின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 21வது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 4 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் தென்னாப்பிரிக்க மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி
20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 113 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. 114 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 109 ஓட்டங்களை மட்டும் பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை தென்னாப்பிரிக்க அணி உறுதி செய்துள்ளது. இந்த சுற்றுத்தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் கனடா அணிகள் மோத உள்ளன. போட்டி இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். இலங்கை மற்றும் நேபாளம் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை நடைபெற உள்ளது. போட்டி இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சர்வதேச ஈரநில பூங்கா கூட்டமைப்பின் ஆஸ்திரேலிய, நியூசிலாந்து, ஆசிய பிராந்தியங்களுக்கான மாநாடு இம்மாதம் 17ஆம் தேதி பத்திரமுல்லையில் ஆரம்பமாக உள்ளது. மாநாடு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும். 15 நாடுகளில் உள்ள 70 ஈரநில பூங்காக்கள் சார்பாக 70 பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. கோடை காலத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய 3 பயண இடங்களில் ஒன்றாக இலங்கை தெரிவாகியுள்ளது. இந்த தகவலை ஃபோர்ப்ஸ் சஞ்சிகையில் பெயரிடப்பட்டுள்ளது. பட்டியலில் முதலிடத்தில் கிரீஸும், 2ஆம் இடத்தில் மொரிஷியஸின் சில இடங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 3ஆம் இடத்தில் இந்திய பெருங்கடலில் உள்ள தனித்துவமான தீவாக இலங்கையை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை பசுமையான மலைப்பகுதிகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் கொண்ட நிலப்பகுதி என ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை குறிப்பிட்டுள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமோ மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீச்சு பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலை நாட்டின் மேற்கு சாய்வு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே பணிப்புறக்கணிப்பு நிறைவு. ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பின. அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண 2 குழுக்கள். இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கலுக்கு பங்களாதேஷ் ஒத்துழைப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் ஆரம்ப சுகாதாரத்துறையை மேம்படுத்த 7,000 கோடி ரூபாய். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதற்கு முன்னர் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் சவாலை தமது அமைச்சு முறியடித்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. நாட்டின் 16 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொரிய நாடுகளுக்கிடையில் முருகல் நிலைமை மேலும் தீவிரம். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று தொடரின் பங்களாதேஷ் அணியுடனான நேற்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு வெற்றி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.